ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு ரெசிபியோட தாங்க வந்திருக்கேன். ஹோட்டல் ஸ்டைலில் தோசை மாவு, இட்லி மாவு அப்படின்னு ஆல் இன் ஒன் பேட்டர் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தாங்க காட்ட போகிறேன். ஒரே மாவை வச்சு நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியான தோசையும், நல்லா பஞ்சு போல் இருக்கிற மாதிரி சாஃப்டான இட்லியும், மெத்துன்னு இருக்கிற மாதிரி சூப்பரான ஊத்தாப்பமும், அதோடவே நல்லா சூப்பராக சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கிற பணியாரமும் தாங்க செஞ்சு காட்ட போகிறேன். ஒரே ஒரு மாவை அரைச்சி விதவிதமாக நீங்கள் டிஷ்ஷு செஞ்சு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் அசத்தலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். எல்லாமே ரொம்ப சூப்பராக ஹோட்டல் ஸ்டைலில் வருங்க. இப்போ இந்த சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் ஆல் இன் ஒன் பேட்டரை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு மாவு அரைக்கிறதுக்காக மிக்சிங் பவுலில் 2 கப் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கலாம். நான் ரேஷன் பச்சரிசி சேர்த்துருக்கேன். கடையில் கிடைக்கக்கூடிய தோசை அரிசியோ இல்லை பச்சரிசியோ கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதோடவே 1.5 கப் அளவுக்கு இட்லி அரிசி சேர்த்துக்கலாங்க. என்னோட ரேஷன் பச்சரிசி நல்லா வெள்ளையாக இருக்கிறனால இட்லி அரிசியை சேர்த்துட்டு நான் கழுவிக்க போகிறேன். உங்களோட ரேஷன் அரிசி கொஞ்சம் மஞ்சளாக இருக்கிற மாதிரி இருந்தால் ஃபஸ்ட்டே ஒரு டைம் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா இட்லி அரிசி சேர்த்து நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. பச்சரிசியையும் இட்லி அரிசியையும் சேர்த்து ஒரு 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ நல்லா இந்த மாதிரி கை வச்சு பிசைஞ்சு கொடுத்து நல்லா கழுவி எடுத்துக்கிறேன். இப்போ நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 5 மணி நேரம் போல் அரிசியை ஊற வச்சுக்கலாங்க. இன்னொரு மிக்சிங் பவுலில் எந்த கப்பில் அரிசி அளந்தமோ அதே கப்பில் 1 கப் உளுந்து சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இதையும் தண்ணி சேர்த்து ஒரு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இதையும் 4-5 மணி நேரம் போல் ஊற வச்சுக்கலாம். எல்லாமே ஒரே டைம்லேயே நான் ஊற வச்சுக்கிறேன். இன்னொரு மிக்சிங் பவுலில் 1/2 கப் அளவுக்கு மாவு ஜவ்வரிசி சேர்த்துக்கிறேன். மாவு ஜவ்வரிசி நல்லா பெருசாக இருக்கும். நைலான் ஜவ்வரிசி குட்டி குட்டியாக இருக்கும். நீங்கள் மாவு ஜவ்வரிசி யூஸ் பண்ணிங்கன்னா தான் மாவு நல்லா பொங்கி வரும், சாஃப்டாகவும் இருக்கும். 1/4 கப் அளவுக்கு அவல் சேர்த்துக்கலாம். கெட்டி அவல், லேஸ் அவல் எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க. நான் லேஸாக இருக்கிற அவல் தான் சேர்த்துருக்கேன். இதையும் ஒரு டைம் தண்ணி சேர்த்து வாஷ் பண்ணிக்கலாம். இதை மட்டும் நல்ல தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கலாங்க. நான் 1 கப் அளவுக்கு நல்ல தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கிறேன். நம்ம இதை அப்படியே மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்குவோம். ஏன்னா ஜவ்வரிசியும் அவளும் நல்லா ஊறி தண்ணி எல்லாம் அப்சர்வ் பண்ணிடும். நல்ல தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கோங்க. இப்போ நல்ல தண்ணி சேர்த்து ஜவ்வரிசியும் அவளையும் நல்லா ஊற வச்சுட்டேன். இது எல்லாமே ஒரு 5 மணி நேரம் போல் நல்லா ஊறி வரட்டும். இப்போ நம்ம ஊற வச்சுருந்த அரிசி, உளுந்து, ஜவ்வரிசி எல்லாமே 5 மணி நேரம் போல் நல்லா ஊறி வந்திருக்கு. உளுந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி இருக்கு பாருங்கள். அரிசியும் நான் 5 மணி நேரம் போல் ஊற வச்சுருந்தேன். ஜவ்வரிசியும் பாருங்கள் நம்ம ஊற்றின தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா ஊறி இருக்கு. இப்போ நம்ம ஊறி வந்த ஜவ்வரிசியை அவளை ஃபஸ்ட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. ஜவ்வரிசியும் உளுந்தையும் சேர்த்துட்டேன். தேவைன்னா தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா இந்த மாதிரி வெண்ணெய் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அரைச்ச மாவை இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேங்க. இப்போ அதே மிக்சி ஜாரில் ஊறி வந்த உளுந்தையும் சேர்த்துக்கலாம். உளுந்தையும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ உளுந்து மாவையும் நல்லா நைஸாக அரைச்சிட்டேன். எந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிருக்கேன்னு பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. உங்களுக்கு மிக்சியில் அரைக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்தால் நீங்கள் கிரைண்டரில் கூட போட்டுக்கலாம். இப்போ உளுந்து மாவையும் நம்ம ஜவ்வரிசி மாவோடையே சேர்த்துக்கலாம். அதே மிக்சி ஜாரில் அரிசியையும் அரைச்சி எடுத்துக்கலாங்க. அரிசியை 2 வாட்டி நான் சேர்த்து அரைச்சிக்கிறேன். ஒரு டைமாக போட்டால் மிக்சி ஓடாது, அதனால் 2 டைம் சேர்த்து நான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். அரிசியை சேர்த்துட்டேன். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரிசி மாவையும் நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டேங்க. அரிசி மாவை ரொம்ப நைஸாக அரைக்காமல் சன்ன ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. சன்ன ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நமக்கு லைட்டாக குறையாக தெரியணும். இப்போ அரைச்ச அரிசி மாவையும் நம்ம உளுந்து மாவோடையே சேர்த்துக்கலாம். இப்போ 2வது டைமும் மாவு அரைச்சி சேர்த்துக்கிட்டேன். இப்போ எல்லா மாவையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். அடியிலேருந்து நல்லா கலந்து விட்டுருங்க. அரிசி மாவை அடியில் தங்கி இருக்கும், அதனால நல்லா எடுத்து விட்டு அடியிலேருந்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா இந்த மாதிரி மாவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். அவ்வளோதான். இப்போ நம்ம மாவு ஃபுல்லாக இருக்கிறனால நான் ஒரு 2 பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிறேங்க. இப்போ மாவை இந்த மாதிரி பிரித்து ஊற்றிட்டேன். ஒரு 8 மணி நேரம் போல் மாவை புளிக்க வச்சு எடுத்துக்கலாம். ஒரு நைட் ஃபுல்லாக புளிக்க வச்சுக்கலாங்க. இப்போது ஒரு 8 மணி நேரம் கழித்து மாவு நான் எடுக்கிறேன். ஒரு நைட் ஃபுல்லாகவே புளிக்க வச்சுருந்தேன். மாவு நல்லா பாருங்கள்
புளிச்சு வந்திருக்கு. 3 பாத்திரத்துலையுமே ஊற்றி வச்ச மாவு நல்லா ஃபுல்லாக புளிச்சு வந்திருக்கு. இந்த பாத்திரத்தில் ஊற்றின மாவும் நல்லா ஃபுல்லாக பொங்கி இருக்கு பாருங்க. இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து வச்சிட்டோம்னா நமக்கு பொங்கி கீழே வலியாமல் இருக்கும். இப்போது நம்ம பெரிய பாத்திரத்தில் ஊற்றி வச்ச மாவும் நல்லா பொங்கி வந்திருக்கு பாருங்க. மெதுவாக அப்படியே கலந்து விட்டுக்கலாம். ஒன் டைரக்ஷன்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப ஸ்பீடாக மிக்ஸ் பண்ணாமல் ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஸ்பீடாக மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா பொங்கி வந்திருக்கிறதெல்லாம் அப்படியே அமுந்து போயிடும். ஏர் பபிள்ஸ் எல்லாம் நல்லா உடஞ்சி போயிடும். நீங்கள் இட்லி ஊற்றுற மாதிரி இருந்தால் லைட்டாக ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இட்லி ஊற்றும் போது ரொம்ப சாஃப்டாகவும் ஃப்ளஃபியாகவும் கிடைக்குங்க. இப்போ மாவை நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ நம்ம பெரிய பாத்திரத்தில் இருக்கிற மாவை நான் அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்க போகிறேன். சின்ன பாத்திரத்தில் இருக்கிற மாவு மட்டும் நான் யூஸ் பண்ணிக்க போகிறேங்க. இப்போ சின்ன பாத்திரத்தில் இருக்கிற மாவும் நல்லா சூப்பராக பொங்கி வந்திருக்கு பாருங்கள். மாவு நல்லா இந்த மாதிரி புளிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் இட்லி தோசை எது வேணால் ஊற்றுனீங்கனாலும் சூப்பராக வரும். புளிக்காமல் ஊற்றுனீங்கன்னா கண்டிப்பாக இட்லி கல் மாதிரி தான் வரும். இப்போ மாவை நல்லா கலந்து விட்டுட்டேன். மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் மாவு ஆட்டும் போதே உப்பு போட்டு ஆட்டிக்கிறதுனாலும் ஆட்டிக்கலாம், இல்லை தனியாக சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம். நான் இந்த மாதிரி சுடும்போது உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இட்லி ஊற்றி எடுத்துக்கலாங்க. இட்லி பிளேட்டில் ஈரத்துணி போட்டுக்கிறேன். துணி வந்து நல்லா ஈரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போட்டுக்கோங்க. மாவு ஊற்றிக்கலாம். இப்போ இட்லி தட்டில் மாவு ஊற்றிட்டேங்க. நான் ஒரு தட்டு மட்டும்தான் வேக வச்சு எடுக்க போகிறேன். இப்போது இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா சூடாக இருக்குது. தண்ணி நல்லா சூடானதுக்கு அப்புறமா தான் இட்லி தட்டை நீங்கள் உள்ளே வைக்கணும். அப்போ தான் இட்லி நல்லா சாஃப்டாகவும் வெந்து வரும், அடியில் பிசு பிசுன்னு ஒட்டாமையும் வரும். இப்போ இட்லி தட்டை உள்ளே வச்சுட்டேன். மூடி போட்டு வச்சிடலாம். 10 நிமிஷத்துலேயே இட்லி நல்லா ரெடி ஆகிடுங்க. இப்போ பாருங்கள் நல்லா ஸ்டீம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம இட்லி எல்லாம் நல்லா வெந்துருச்சுங்க. கையில் தண்ணி தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒட்டாமல் வரணும். நம்ம இட்லி வெந்துருச்சு. இப்போ நான் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த மாதிரி இட்லி தட்டில் கவுத்துட்டு மேலே லைட்டாக இந்த மாதிரி தண்ணியை தெளித்து விட்டுட்டு எடுத்திங்கன்னா ஈஸியாக துணியிலேருந்து இட்லி அழகாக வெளியே வந்துடும். இப்போ அவ்வளோதான், நம்மளோட சூப்பர் சாஃப்டான இட்லி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா மெத்துன்னு எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். 6 நாளும் உங்களுக்கு இட்லி வந்து நல்ல சாஃப்டாக இருக்குங்க. இப்போ அதே மாவில் நம்ம தோசை ஊற்றி பார்க்கலாம். தோசைக்கல் நல்லா சூடாக இருக்குது. இந்த மாதிரி தண்ணி நல்லா ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுட்டு நல்லா தொடச்சி எடுத்துக்கிறேன். இப்போது ஒரு 1.5 கரண்டி மாவு வந்து சேர்த்துக்கிறேங்க. நான் தோசை மாவுக்கு எக்ஸ்ட்ராவாக தண்ணியெல்லாம் எதுவுமே கலக்கலை. இட்லி எப்படி ஊற்றுனமோ அதே போல் தான் தோசை மாவையும் நான் வந்து அப்படியே வச்சு தான் ஊற்றுறேன். உங்களுக்கு தோசை மாவு கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் தோசை மாவு வந்து ரெடி பண்ணிவிட்டு ஊற்றிக்கலாம். எனக்கு இந்த கன்சிஸ்டன்சிலே தோசை ஊற்றினாலே சூப்பராக வரும். அதனால் நான் இப்படியே தோசை ஊற்றிக்கிறேன். ஒரு 1.5 கரண்டி மாவை வந்து சேர்த்துட்டேன். நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாங்க. எவ்வளோ அழகாக சுத்தரக்கு வருது பாருங்கள் தோசை மாவு. மாவு மேலே நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நெய் சேர்த்துக்கலாம். நான் நெய் ரோஸ்ட் மாதிரி பண்ணி எடுக்க போகிறேன். மாவு மேலே நல்லா வெந்துருச்சு. இப்போ தேவையான அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1.5 டீஸ்பூன் நெய் வந்து சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்து நல்லா தடவி விட்டுறேன். அவ்வளோதான், ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறமா மெதுவாக திருப்பி விட்டுறலாங்க. இப்போ தோசையை திருப்பி போட்டுக்கலாம். தோசையோட கலர் பாருங்கள், அப்படியே ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி சூப்பராக வந்திருக்கு. இப்போது நல்லா திருப்பி போட்டுட்டு வெந்ததுக்கப்புறமா திருப்பி விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்ம தோசை வெந்துருச்சு. திருப்பி போட்டுக்கலாம். நல்லா சூப்பராக எவ்வளோ லேஸாக இருக்குது பாருங்கள். நம்மளோட கீ ரோஸ்ட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அப்படியே ஹோட்டல் ஸ்டைலில் இருக்குது பார்த்தீங்களா. கலர் கூட கொஞ்சம் கூட டிஃப்ரெண்ட் இல்லாமல் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நல்லா மொறுன்னு. இட்லியும் செம்ம சாஃப்டாக இருந்தது. தோசையும் பார்த்தீங்களா எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. இப்போ இதுலேயே இந்த மாவுலேயே நம்ம ஊத்தாப்பமும் ஊற்றிக்கலாம். கல் நல்லா சூடாக இருக்குது. தண்ணி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி நல்லா தொடச்சி விட்டுட்டு 2 கரண்டி மாவை வந்து சேர்த்துக்கிறேன். நான் அப்படியே தான் மாவு வந்து யூஸ் பண்ணுறேங்க. எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்த்து நான் வந்து மாவு யூஸ் பண்ணலை. அப்படியே தான் ஊற்றிக்கிறேன். 2 கரண்டி மாவு சேர்த்துட்டு ரொம்ப பெருசாக வந்து தேய்ச்சி விடாமல் லைட்டாக மட்டும் தேய்ச்சி விட்டுக்கிறேன். இந்த அளவுக்கு தேய்ச்சி விட்டுட்டு லைட்டாக பபிள்ஸ் எல்லாம் வர ஆரம்பித்தோடனே நம்ம மேலே வந்து பொடி சேர்த்துக்கலாம். அழகாக நம்ம ஊத்தாப்பத்தில் பபிள்ஸ் எல்லாம் எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள். கடையில் கிடைக்கிற ஊத்தாப்பம் மாதிரியே இருக்குது பாருங்கள். மேலே நான் வந்து கொஞ்சமாக இட்லி பொடி சேர்த்துக்கிறேன். உங்கள் ஃப்ளேவருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன வேணாலும் இதில் வந்து சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பொடியாக கட் பண்ண வெங்காயமும் துருவி வச்சுருக்கிற கேரட்டும் சேர்த்துக்கிறேங்க.
சேர்த்துட்டு மெதுவாக இந்த மாதிரி கை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. அப்போ தான் மாவுலேருந்து நம்ம திருப்பி போடும்போது கீழே விழுகாமல் இருக்கும். தேவையான அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நான் அப்படியே ஓரங்களில் மட்டும் லைட்டாக நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி போட்டு வச்சிடலாங்க. லைட்டாக மேலே அப்படியே ஸ்டீம் ஆகட்டும். ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ மெதுவாக அப்படியே திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம். எவ்வளோ சூப்பராக நம்மளோட ஊத்தாப்பமும் ரெடி ஆகிருக்கு பாருங்கள். கலர் பாருங்கள், அப்படியே ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி கொஞ்சம் கூட டிஃப்ரெண்ட் இல்லாமல் வந்திருக்கு. இந்த மாதிரி தோசையோட கலரும் டெக்ஸ்சரும் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ நம்மளோட ஊத்தாப்பமும் ரெடி ஆயிடுச்சு. வெளியே எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே டேஸ்டியான சூப்பரான ஆனியன் ஊத்தாப்பம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதையும் வெளியே எடுத்துட்றேன். இப்போ அதே மாவில் நம்ம பணியாரமும் போட்டுக்கலாம். பணியாரத்துக்காக மாவில் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 கப் அளவுக்கு வெங்காயம் சேர்த்துருக்கேன். நான் அந்த ஒரு குண்டால் இருக்கிற மாவு மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இட்லி தோசை ஊத்தாப்பம் ஊற்றிட்டு மீதி இருக்கிற மாவை நம்ம வந்து பணியாரம் போட்டுக்கலாம். 1/4 கப் அளவுக்கு கட் பண்ண வெங்காயம் சேர்த்துருக்கேன். 1/4 கப் அளவுக்கு துருவின கேரட் சேர்த்துருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இதுலேயே நல்லா பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம பணியாரத்துக்கும் மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பணியாரக்கல் சூடுபடுத்திக்கலாம். பணியாரக்கல்லில் தேவையான அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நான் எல்லாமே இன்றைக்கி நெய்யில் தான் செஞ்சுருக்கேன். பார்த்தீங்கனாலே தெரியும், நெய்யோட குவான்டிட்டியும் நான் ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதிகமாக எண்ணெயும் நமக்கு தேவைப்படாது, ரொம்ப கம்மியாக தான் தேவைப்படும். மாவு இந்த மாதிரி அரைச்சி பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக வருங்க. இப்போ நெய்யும் சேர்த்து குழி ஃபுல்லாகவே பரவுற மாதிரி நல்லா தடவி விட்டுட்டு தேவையான அளவுக்கு மாவு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவு வந்து சேர்த்துக்கிட்டேன். இப்போ பணியாரக்கல்லை அப்படியே மீடியம் ஃப்ளேமில் மூடி வச்சிடலாங்க. ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். இப்போது ஒரு 3 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிக்கலாங்க. மெதுவாக அப்படியே திருப்பி விட்டுக்கலாம் பணியாரத்தை. நம்மளோட பணியாரத்தோட கலரும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. திருப்பி விட்டுட்டேன். பணியாரம் நல்லா ஃபுல்லாக குக் ஆனதுக்கப்புறமா வெளியே எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு குச்சியோ இல்லைன்னா ஸ்டிக்கோ வச்சு உள்ளே இன்சர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா மாவு ஒட்டாமல் வரணும். இப்போ நம்மளுக்கு பணியாரம் நல்லா வெந்துருச்சு, கொஞ்சம் கூட மாவு ஒட்டல பாருங்கள். இப்போ நம்ம பணியாரத்தை வெளியே எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே சிம்பிளாக சூப்பராக நம்மளோட ஆனியன் பணியாரமும் ரெடி ஆயிடுச்சு. ஒரே மாவு வச்சு நல்ல சாஃப்டான இட்லியும் மொறுமொறுன்னு சூப்பரான ஒரு கீ ரோஸ்ட்டும் ஆனியன் ஊத்தாப்பமும் அதே மாதிரி ஆனியன் பணியாரமும் போட்டாச்சுங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்கள். எல்லாமே எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள். நம்மளுக்கு கடையில் கிடைக்கிற மாதிரி அப்படியே கிடச்சிருக்கு. கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்களும் மாவரைச்சி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இட்லியை வந்து நான் உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். அமுத்தும் போதே எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா? அப்படியே மெத்துன்னு இருக்கும். கையில் கொஞ்சம் கூட பிசு பிசுன்னு ஒட்டாமல் நம்ம இட்லி வந்து எவ்வளோ சாஃப்டாக பிஞ்சு வருது பாருங்கள். நல்லா மெத்துன்னு இந்த மாதிரி இட்லியோட சாம்பார் சட்னி எது வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். வெறும் இட்லி பொடி வச்சு சாப்பிட்டாலே அட்டகாசமாக இருக்கும். இப்போ நம்ம பணியாரம் பார்க்கலாம் பாருங்கள். பணியாரம் எவ்வளோ மெத்துன்னு இருக்கு. குழந்தைங்களுக்கு இது மாதிரி லஞ்ச் பாக்ஸுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா வெரைட்டியாக விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது நம்ம தோசை பார்க்கலாம். தோசை பாருங்கள் எவ்வளோ மொறுன்னு இருக்குன்னு. அப்படியே ஹோட்டலில் கிடைக்கிற கிறிஸ்பியான ரோஸ்ட் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி நல்ல கிறிஸ்பியான நெய் ரோஸ்ட்டு எவ்வளோ சூப்பராக கிடச்சிருக்கு பாருங்கள். ஊத்தாப்பத்தோட கலர் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், பின்னாடியெல்லாம் எதுவுமே கருகாமல் நல்லா சூப்பராக கலர் வந்திருக்கு. இதே போல் இதே மெத்தடில் நீங்களும் கண்டிப்பாக மாவரைச்சி பாருங்கள். ஒரே மாவை வச்சு டிஃப்ரெண்ட் வெரைட்டியில் டிஃபனும் டின்னரெல்லாம் செஞ்சு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையும் அசத்துங்க. கண்டிப்பாக இதே போல் மாவரைச்சி பார்த்துட்டு செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.